எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தந்தையே, இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், நன்மைகள் செய்கிறவர், ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்கிறவரே மீ துதிக்கிறோம். ஆராதனைக்காய் உங்களுடைய சமூகத்தில் வருகிற தகப்பனே ஆராதே ஆசீர்வதிங்க. ஆத்மாக்களை இடம் கொள்ளாமல் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலுமாய் இருந்து குடும்பம் குடும்பமாய் ஆத்மாக்களை எங்கள் ஆராதனை கூட்டி வந்து சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா பாடல் ஆராதனை சங்கீதத்தின் பகுதி சிறுபிள்ளைகள் சொல்லுகிற தங்க வசனங்களை ஆசீர்வதிங்க. ஜீவனுள்ள சாட்சிகள் சபையில் எழும்பட்டும் ஆண்டவரே. ஆவியானவரை காணிக்க வேலையில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொடுக்க கிருபை பாராட்டுங்க. செய்தி வேலைக்காய் சமூகத்தில் வருகிறோம். செய்தி கொடுக்கிற தாசரை மறைத்து ஆவியானவர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் வல்லமையுள்ள வார்த்தை எங்கள் மத்தியில் கடந்து வர போகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி. வார்த்தையை கேட்டது மாத்திரம் அல்ல, அந்த வார்த்தைக்கு எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அதன்படி நடக்க கிருபை பாராட்டுங்க. முதலாவது எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். குற்றங்கள் குறைகளை மன்னிங்க. உடைய ரத்தத்தால் கழுவி எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே. அப்பா திருவிருந்து பந்திக்காய் உடைய சமூகத்தில் வருகிறோம். திருவிருந்து பந்தியில் ஆண்டவரே பரிசுத்தத்தோடு ஆயத்தத்தோடு தகுதியோடு அந்த பந்தியில் நாங்கள் ஒவ்வொருவரும் பங்கு பெற எங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. ஆரம்பம் முதல் முடிவரை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே ஐயா. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்
தெரிந்து கொண்ட சங்கீதம் 1 பக்கம் 671. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதாயிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி சோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 சோத்திரமே, 10,000 சோத்திரமே. என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே, என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே. மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே, மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி சோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 சோத்திரமே, 10,000 சோத்திரமே. ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம் எடுத்து வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன காரியம், ஏதோ ஒரு காரியம் அங்கே நடந்திருக்கு. அந்த காரியம் நடந்த பின்பு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு எதிலே தரிசனத்திலே அவருக்கு உண்டாகி, அப்புறம் ஆபிரகாமே நீ என்ன செய்யாதே, பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் முதல்ல நம்மளை பார்த்து சொல்லுகிற காரியம், அடிக்கடி இந்த வார்த்தை வருது, அது யாருக்குன்னு தெரில, சரியா? ஆண்டவர் என்ன செய்கிறார்? பயப்படாதே, பயப்படாதே. நிறைய நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? பயப்படுகிற ஒரு சூழ்நிலைகள் வருகிறது நம்முடைய வாழ்க்கையில், பிரச்சனையில், குடும்பத்தில், நம்ம தொழிலில், நம்முடைய எதிர்காலத்தை நினச்சி, பல காரியங்களை நினச்சி நமக்கு ஒரு பயம் வரலாம். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன செய்யாதே, பயப்படாதே. அடுத்தது, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன், சரியா? அப்போ ஃபியர் நாட், பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும், ஐ வில் ஷீல்டு, சரியா? ஒரு பெரிய ஷீல்டாக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, மெகா பெரிய பலனுமாக இருக்கிறார். ஐ வில் கிவ் யூ எ ரிவார்டு. ஆண்டவர் சொல்கிறார், அந்த பெரிய பலனுமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய ரிவார்டு, ஒரு உயர்ந்த நிலையை, ஒரு ஸ்தானத்தை, ஒரு அதிகாரத்தை உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். கரங்களை உயர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ இந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேற ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா.
அப்போ பாருங்க, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபெரிய பலனுமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதனுடைய பின்னணியை நம்ம பார்த்தோமானால் என்ன பின்னணியத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது? அப்போ அந்த வசனத்தினுடைய ஆரம்பம் இப்படி ஆரம்பிக்கிறது. என்ன ஆரம்பிக்கிறது? இந்த காரியம் நடந்த பின்பு அப்படின்னு சொல்லி. இந்த காரியம் நடந்த, அப்போ எந்த காரியம் நடந்த பின்பு அப்படின்னு சொல்லி பார்க்கோமானால், அப்போ அது எது முந்தின அதிகாரத்தில் நம்ம பார்த்தோமானால் ஒரு வசனத்தை வாசிங்களேன். முந்தைய அதிகாரத்தில் அங்கே ஒரு பெரிய ஒரு ஒரு ட்ராஜடியான ஒரு காரியம் அங்கே ஒன்று நடக்குது. சரியா? அப்போது அந்த 14ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சோதோமின் ராஜாவும் குமோராவின் ராஜாவும் புறப்பட்டு சீத்திம் பள்ளத்தாக்கிலே யுத்தம் பண்ண புறப்பட்டு அந்த 5 ராஜாக்களோடும் இந்த 4 ராஜாக்களும் யுத்தம் பண்ணினார்கள். அப்ப பாருங்க, அங்க எத்தனை ராஜா? மொத்தம் எத்தனை? 9. சரியா? மொத்தம் எத்தனை? 9 ராஜாக்களோடு எத்தனை ராஜாக்கள்? மொத்தம் 9 ராஜாக்கள். ஆனா 5 ராஜாக்கள் எத்தனை பேர் கூட? 4 பேரோட என்ன செய்தாங்க? யுத்தம் பண்ணி. அப்போ அந்த யுத்தம் பண்ணி அந்த ஒரு இடம், குறிப்பிட்ட ஒரு இடம் சோதோம் என்கிற ஒரு நாட்டையும் என்ன செய்யறாங்க? யுத்தம் பண்ணி ஜெயிச்சிடறாங்க. ஜெயிச்சு அந்த சோதோம் நாட்டில் உள்ள சரியா மக்கள், அங்குள்ள பொருட்கள் எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க? அவங்க எடுத்துக்கொண்டு போறாங்க. அப்போ எடுத்துக்கொண்டு போகும்போது அந்த சோதோம்ல யாரு குடியிருக்கிறா? யாரோ ஒருத்தர் குடியிருக்கிறாங்க. அவங்க குடியிருந்தா என்ன? அப்போ யாரு குடியிருக்கிறா? லோத்து குடியிருக்கிறாங்க. லோத்து யாரு? ஆபிரகாமுடைய சகோதரன். அப்போ அங்க லோத்து வந்து குடியிருக்கிறான். அப்போ பாருங்க, லோத்து குடியிருக்கிறான். அப்போ ஆபிரகாமுக்கு இந்த செய்தி வருகிறது. சரியா? அங்கே உள்ள ராஜாக்கள்லாம் வந்து சோதோமில் வந்து பயங்கரமாக யுத்தம் பண்ணி அங்கே உள்ள ஆட்கள், அங்கே உள்ள பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதில் யாரையும் கூட்டி கொண்டு போகிறாங்க? லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் அவனுடைய பொருட்களையும் எல்லாம் எடுத்துக்கொண்டு போகிறாங்கன்னு ஆபிரகாமுக்கு கேள்விப்பட்ட உடனே ஆபிரகாம் விரைந்து சென்று, சரியா, ஆபிரகாம்கிட்ட பெரிய என்ன இல்லை, யுத்தம் இல்லை, பெரிய படைபலம் இல்லை, அவன் யுத்தத்தில் தேறினவன் கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று தான், ஆண்டவர் மேல் உள்ள ஒரு நம்பிக்கை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரே ஒரு காரியம்தான் இருக்குது, விசுவாசம். ஆண்டவர் மேலே நம்பிக்கை. ஆண்டவர் என் கூட இருக்கிறார், ஆண்டவர் எனக்கு துணையாக இருக்கிறார், நான் போனால் கண்டிப்பாக எனக்கு என்ன தருவார்? வெற்றியை தருவார், ஜெயத்தை தருவார்னு சொல்லி அவனை துரத்தி சென்று அவனுடைய லோத்து, அவனுடைய குடும்பம், அவனுடைய எல்லா பொருட்களையும் திரும்பி கொண்டு வருகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. எல்லாத்தையும் ஜெயிச்சு திரும்ப கொண்டு வந்துட்டான். கொண்டு வந்து எல்லாம் வெற்றி ஆயாச்சு. ஆனால் வெற்றி ஆயாச்சுல்ல, அதுக்கு பிறகு ஆபிரகாமுக்கு என்ன வருது? ஒரு பயம். ஏன்னா நம்ம சாதாரண ஒரு ஆள், பெரிய பெரிய ராஜாக்கள் கிட்டத்தட்ட 5 ஒரு 4 ஒரு 9 பேர், 9 ராஜாக்கள், இவங்களெல்லாம் அங்கே மேற்கொண்டிருக்கிறாங்க. இவங்களுக்கு எதிராக போய் நம்ம எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம கொண்டு வந்ததை இந்த 9 பேரும் கேள்விப்பட்டாலும் என்ன நடக்கும்? தன் மீது என்ன செய்வாங்க? நீ பெரிய ஆளாடா, நாங்கள் எவ்வளோ பெரிய ஆட்கள், எவ்வளோ பெரிய யுத்த வீரர்கள், எவ்வளவு யுத்தங்களை செய்து ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு மிலிட்ரியில் எவ்வளவு நாட்கள் பயின்று நாங்கள் எவ்வளோ பெரிய பயிற்சியெல்லாம் எடுத்து வெற்றி பெற்றிருக்கிறோம், நீ வந்து அவ்வளோ ஈஸியாக நீ எடுத்துகிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பயம். மீண்டும் அவங்க எல்லாரும் நம்ம மேலே அவங்க வந்துடுவாங்களோன்னு ஒரு பயந்த நிலைமையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனிடத்தில் என்ன செய்கிறார்? பேசுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ பேசுகிறார். அப்போ பேசும்போது அப்போ அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்கள், எந்த காரியங்கள்? இந்த யுத்தத்தில் யாரை கூட்டிகிட்டு போனது சொல்லுங்க? லோத்தை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போய் அவருடைய எல்லாத்தையும் கொண்டு வந்து மீட்டு கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அப்போ இந்த சம்பவங்களெல்லாம் நடந்த பின்பு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே ஆபிரகாமோடு பேசுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ ஆண்டவர் தரிசனத்திலே பேசி அவருக்கு என்ன செய்கிறார்? அப்போ சொல்லுகிற வார்த்தை தான், நீ என்ன செய்யாதே, பயப்படாது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பயப்படாது என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர்
அங்கு சொல்லுகிறோம். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த சம்பவத்தில் ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். என்ன காரியத்தை பார்க்குறோம்னா, இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே ஒரு ராஜா, சோதோமின் ராஜா ஓடி வருகிறார். ஓடி வந்து இவன் எல்லாம் ஆபிரகாம் அங்கேருந்து போயிட்டு எல்லாம் யுத்தம் பண்ணி திரும்ப மீட்டு கொண்டு வரும்பொழுது அவரிடத்தில் வந்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன வார்த்தையை சொல்லுகிறார் என்றால், அங்கே ஒரு வசனத்தை வாசிங்க, 18வது 19வது வசனத்தை வாசிங்க. 14ஆம் அதிகாரம். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலமன் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து. அப்போ பாருங்க, இவரை மீட்டு கொண்டு வரான். ஒருவேளை அங்கே போய் யுத்தம் பண்ணி அவனை மீட்டு கொண்டு வரான், வேகமாக போயிருப்பான், வேகமாக திரும்ப வரான். அப்போ ஒரு டயர்டாக வந்திருப்பான்னு சொல்லி அவன் அங்கே டயர்டோடி வர்றான்னு சொல்லி கேள்விப்பட்டு அவனுக்கு என்ன கொண்டு வரான்? அப்பமும் திராட்சை ரசமும். சரியா? அப்போ பாருங்க, ஒரு பசியாக இருக்கிற நேரத்தில், அல்ல ஒரு துன்பமான நேரத்தில், ஒரு பானை வினத்தில், ஒரு ரொம்ப நாள் நெடுநேரம் பிரயாணம் பண்ணுகிற நேரத்தில் ஒரு அப்பமும் ரசமும் கிடைச்சா எப்படி இருக்கும்? அவ்வளவு சந்தோஷம். அப்படி கொண்டு வந்து அங்கே சொல்லுகிறான். அவனை என்ன செய்கிறான்? ஆசீர்வதித்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். அதுதான் நம்ம முக்கியம். வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? என்ன சொல்லுகிறான் என்றால், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின என்று சொல்லப்படலை, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அதுதான் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. இந்த காலை நேரத்தில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை என்னன்னா, முதல்ல அங்கே 2 காரியம் நடக்குது. ஒன்று, ஆபிரகாம் என்ன செய்கிறார்? அவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், அது ஒரு ஆசீர்வாதம். 2வது அங்கே நடக்கிற ஒரு காரியம் என்னன்னா, ஆசீர்வதித்தது மட்டுமல்ல, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அங்கே என்ன செய்கிறார்? அவர் வெளிப்படுத்துகிறார். அவர் அல்லேலூயா சொல்லலாமா? அதுதான் வெளிப்பாடு. தேவன் எப்படிப்பட்டவர்? அப்போ உன்னை பாதுகாக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? உன்னை இதுவரைக்கும் காத்த தேவன் எப்படிப்பட்டவர்? உனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவன் எப்படிப்பட்டவர்? உன்னோடு கூட இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அங்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ எப்படிப்பட்ட தேவன் என்பதை அங்கு வெளிப்படுத்துகிறார். எப்படிப்பட்ட தேவனா? வானத்தையும் பூமியையும் உடையவராகிய. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்குனவர் மட்டுமல்ல, உடையவர். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்படின்னா என்னன்னா, உடையவர்னா என்னது? எங்கள் ஊரில் ஒரு பழமொழி, ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. சரியா? அந்த ஒரு மாமரம் அல்லது ஒரு மாந்தோப்பு அல்லது தென்னந்தோப்பு, இது ஏதாவது ஒரு ஆளு இப்போ உடைமைக்கு பாட்டம் எடுத்திருந்தா அல்லது அந்த ஓனர் வந்தாச்சுன்னா யார் வராங்கன்னு சொல்லுவாங்க? உடையக்காரன் வரான்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை இங்கே இருக்கா? இங்கே இருக்கா? இங்கே மதுரையில் ரொம்ப சொல்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன், சொல்கிறது இல்லை. ஆனால் எங்கள் ஊரில் திருநெல்வேலி, நாகர்கோவில் சைடில் எங்கள் உடையக்காரன் வாரான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உடையக்காரன் அப்படின்னா அதனுடைய ஓனர் அல்லது அது அவனுடையது. சரியா? அவனுடையது. அப்போது இந்த வானமும் பூமியும் யாருடையதுங்க? ஆண்டவருடையது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கு பல இடங்களிலே, நம்ம தேசத்திலும் சரி, பல இடங்களிலும் சரி, இந்த இடத்துக்கு வந்து பலரும் என்ன செய்யலாம்? போட்டி போடலாம். என்னுடையதுன்னு சொல்லலாம், எங்களுடையதுன்னு சொல்லலாம், இது எங்கள் தேசம் சொல்லலாம், இது நாங்கள் பிறந்ததுன்னு சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம். ஆனால் எதுவாக சொன்னாலும் இந்த வானத்தையும் பூமியையும் உடையவராகிய, வானத்தையும் பூமியை உண்டாக்கினவராகிய, வானத்திற்கும் பூமிக்கும் சொந்தக்காரராகிய ஆண்டவர் அங்கு என்ன செய்கிறார்? அவனுக்கு வாக்குத்தத்தமாய் தரிசனமாகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு வானத்தையும் பூமியும் சொந்தக்காரராகிய தேவன் நம்ம மத்தியிலே வாசம் செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். அப்போ அந்த தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார், எல்லாவற்றையும் உடையவர். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள், பொண்ணு, ஆடம்பரங்கள், வைடூரியங்கள், வைரம், எல்லாத்தையும் உடைய சொந்தக்காரர் அவர். அல்லேலூயா. அப்போ அவருக்கு சொந்தம்னா அதெல்லாம் யாருக்கு சொந்தங்க? நமக்கு சொந்தம். அல்லேலூயா சொல்லலாமா? யார் அதை உண்மையாக விசுவாசிக்கிறவங்களோ அவங்களுக்கு சொந்தமாகும். இல்லை, ஆண்டவர் வந்து எனக்கு கொஞ்சம் தான் தருவார், எனக்கு ஒரு இதை மட்டும்தான் தருவார், எனக்கு அதை மட்டும்தான், எனக்கு கொஞ்சோல மட்டும்தான் தருவார்னு நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா கொஞ்சம் தான் கிடைக்கும். ஆனால் அவருடையது எல்லாம் என்னுடையது. அல்லேலூயா. ஏனென்றால் அவர் என்னுடைய பரலோக தகப்பன். அல்லேலூயா. அவனுடைய சொந்த தகப்பன், அவருடைய இரத்தத்தினால மீட்டு கொள்ளப்பட்ட நான். அல்லேலூயா. அவருக்கு சொந்தம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை எத்தனை முறை விலைக்கு வாங்கியிருக்கிறாரு? எத்தனை முறை?
2 முறை விலைக்கு வாங்கியிருக்கிறார். அல்லேலூயா. ஒன்று, நாம் அவருடையவர்கள். 2வது, நாம் அவருடையவர்களாக இருந்து நாம் வழி தவறி போனோம். பாவத்தினால அக்கிரமத்தினால அவரை விட்டு விலகி போனோம். இப்போ அவர் அவருடைய சொந்த இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு நம்மளை என்ன செய்திருக்கிறார்? அவருடைய இரத்தத்தினாலே கழுவி அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ நம்ம ஏற்கனவே ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள். அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே ஆண்டவருக்கு எப்படிப்பட்டவர்கள்? சொந்தமானவர்கள். ஆனால் எல்லாரும் ஆண்டவருக்கு சொந்தமா? சொந்தம் இல்லை. ஏன்னா யார் ஆண்டவருக்கு மறுபடியும் சொந்தம்னா ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் மட்டும்தான் அவருடைய சொந்தம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவருடைய சொந்த பிள்ளை, சொந்த மகன், சொந்த மகள் என்று யாரை அழைக்க முடியும்னா அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள், அவருடைய பிள்ளையா மாற்றப்பட்டவர்களை தான் அவர் அழைக்க முடியும். அல்லேலூயா. அப்போ இந்த வானமும் பூமியும் அவருக்கு சொந்தம் என்றால் அவருடைய பிள்ளையாய் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் நாமும் ஆண்டவருக்கு எப்படிப்பட்டவர்கள்? சொந்தமானவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்போ பாருங்க, சிலர் இவங்க எங்களுக்கு சொந்தக்காரங்களாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இவங்க யாரு? எனக்கு சொந்தக்காரங்க. யாராவது ஒரு பெரிய ஆள் வந்தாச்சுன்னா இவங்க எங்களுக்கு சொந்தக்காரங்க தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சென்னைக்கு நான் போயிருந்தேன். அங்கே ஒரு ட்ரைனிங்க்கு கொடுக்க போயிருந்தேன். அப்போது நான் அங்கே போயிருக்கும்போது எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க கூப்பிட்டு அங்கே உள்ள அசிஸ்டன்ட் பாஸ்டர் இவங்க எங்கள் சொந்தம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. நாங்கள் ஒரு ட்ரைனிங் நடத்த போயிருந்தேன். அப்போது ட்ரைனிங் நடத்த வந்திருக்கிறவர் எனக்கு சொந்தம். ஆனால் அப்படின்னு சொன்னதை காட்டிலும் ஆண்டவர் நம்முடைய சொந்தம். அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்க பார்த்துங்க, ஏசப்பா உங்களுடைய சொந்தக்காரர். அல்லேலூயா. ஏசப்பா நம்முடைய சொந்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அவர் சொந்த இரத்தத்தினாலே நம்மளை மீட்டு கொண்டு இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிற ஒரு காரியம் என்னன்னா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்வது மட்டுமல்ல, வானத்தையும் பூமியும் எல்லாவற்றையும் உடையவராகிய தேவன் என்பதை ஆண்டவர் அந்த ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அது யாரோ ஒரு ராஜாவை கொண்டு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்படி சொன்ன உடனே அங்கே என்ன செய்கிறான்? அவன் கொண்டு வந்த அந்த பொருட்களெல்லாம் அவர் வாங்குறாரா? இந்தாங்க உங்களுக்கு நான் தசம பாகம் தருகிறேன், நீங்கள் ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தசம பாகத்தை கொடுக்குறார். அப்போ அதுக்கு ஆபிரகாம் என்ன சொல்கிறான்னா, இது எதுவுமே எனக்கு வேண்டாம், உன்னுடையது எதுவுமே எனக்கு வேண்டாம், எனக்கு சர்வ வல்லமுள்ள தேவன் வெற்றி சிறக்க பண்ணுகிறேன், எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறேன், ஹல்லேலூயா, தேவன் என்னோடு கூட உண்டு என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். சொல்லுவது மட்டுமல்ல, அவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். என்னன்னா, நீ இதை தந்ததுனால எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? இந்த ராஜா ஆபிரகாமுக்கு இதை கொடுத்தனால ஆபிரகாம் ஆசீர்வாதமா இருக்கிறான்னு சொல்லி எல்லாரும் சொல்லக்கூடாது என்பதற்காக நீ தந்து நான் ஆசீர்வதிக்கப்படலை, என் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொன்னான். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர், ஆண்டவர் நம்மளை உயர்த்துகிறவர், ஆண்டவர் நம்மளை மேன்மைப்படுத்துகிறவர். யாராவது ஒன்றை கொடுத்தோ, யாராவது ஒன்றை உதவி செய்தோ, யாராவது ஒன்றை செய்து நம்ம உயர்த்தப்படலை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ நமக்கு தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்கள், நன்மைகள், மேன்மைகள் எல்லாம் எப்படி வந்ததுங்க? எப்படி வந்தது? கர்த்தர் கொடுத்தது. அப்படி எப்படி கொடுத்தாருங்க? ஈவா நமக்கு தந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் ஈவா தந்திருக்கிறார். அந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் கர்த்தர் நமக்கு ஈவாய் கொடுத்திருக்கிறார். அதுதான் உன்னத ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் எல்லாவற்றையும் உடையவராகிய தேவன், அவர் நமக்கு என்ன செய்கிறார்? அவருடையவைகளை, அவருக்குடையவைகளை நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் மேன்மை, அதுதான் உயர்வு. அல்லேலூயா. யாரோ ஒருத்தர் கொடுத்து தான் நம்ம உயர்த்தப்படுவது அல்ல, தேவன் நம்மளை உயர்த்துகிறது. அப்போ ஆபிரகாம் அதெல்லாம் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் ஒதுக்கிட்டான். அல்லேலூயா. எல்லாவற்றையும் ரெண்டாவது அங்கே வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். 23வது வசனத்தையும் வாசிங்க. 23வது வசனம். ரெண்டாவது அங்கே சொல்லப்படுகிறது, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்போ நம்மளோட கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லலாமா? அல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் உடையவராகிய, சர்வ சேனைகளையும் உடையவராகிய, வானாதி வானங்களை படைத்தவர், சந்திரங்கள், நட்சத்திரங்கள், கோள்கள் எல்லாவற்றையும் உடையவராகிய தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ இந்த மாதத்தில் கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய பிரயாசங்களினால் அல்ல, நம்முடைய முயற்சிகளினால் அல்ல, அல்லேலூயா, யாரோ உனக்கு நமக்கு தருவதனால் அல்ல, கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. சோதரே, யாரை கொண்டாலும், எப்படி ஆகிலும், எதை கொண்டாகிலும்
எப்படினாலும் நம்முடைய தேவைகளை சந்திக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவன் தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். அல்லேலூயா. ஆபிரகாமை ஆசீர்வதிப்பது மட்டும் அல்ல, அவன் ஆசீர்வாதத்தின் ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி ஆண்டவரை நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆண்டவர் அவன் என்ன செய்கிறார், எல்லாவற்றையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதையும் அவருக்கு என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம நிறைய நேரங்களில் நம்முடைய தாட்ஸ் என்னன்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து உபவாசம் இருந்தால், ஜெபம் பண்ணால், ஆராதனைக்கு வந்தால் ஏதாவது ஒன்று கிடைக்கும் என்பது அல்ல. அது ரெண்டாவது தான், செகண்டரி தான். சர்வ வல்லமையுள்ள தேவனை நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன். ரலேலியா சொல்லலாமா? தேவாதி தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் 6 நாட்களையும் தந்து 7வது நாள் ஓய்ந்திருக்க செய்திருக்கிறார். அந்த ஓய்வு நாளில் கர்த்தரை வந்து நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அதுக்காக தான் நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம், அதுக்காக தான் அவரை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். அதுதான் நமக்கு மேன்மை, அதுதான் ஆசீர்வாதம். அந்த தொழுகையின் மூலமாக நமக்கு எல்லா மேன்மைகளும் வந்து சேரும். அல்லேலூயா. எல்லா நன்மைகளையும் கர்த்தர் தருகிறார். அப்போ பாருங்க, ஆண்டவர் அவருக்கு என்ன செய்கிறார், தரிசனமாகிறார். அப்போ அங்கே பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறவர், உயர்த்துகிறவர், மேன்மை தருகிறவர், எல்லாவித நன்மைகளையும் தருகிறவர். அப்போ அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். ரலேலியா சொல்லலாமா? அப்போ ஆண்டவர் நமக்கு கேடகம். எத்தனையோ வசனங்களில் வாசிக்கும் பொழுது நம்ம அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 121:8 வாசிங்க. சங்கீதம் 121:8 ஆண்டவர் நமக்கு எத்தனையோ இடங்களில் பாதுகாப்பாக இருப்பேன், உனக்கு துணையாக இருப்பேன், உனக்கு தஞ்சமாக இருப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார், எப்பொழுதும் நம்மை காக்கிற தேவனா இருக்கிறார். இரவிலும் பகலிலும், நம்முடைய போக்கிலும் வரத்திலும், தூங்கும் போதும் எழுந்திருக்கும் பொழுதும், நடக்கும் போதும் உட்காரும் போது எழுந்திருக்கும் பொழுதும், எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். அப்போ ஆண்டவர் நமக்கு தருகிறது, பயப்படாதுன்னு சொல்லுகிறார். ரெண்டாவது, நான் உன்னை என்ன செய்கிறேன், பாதுகாக்கிறேன், நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். அப்படி கேடகம்னு சொல்லும்போது ஒரு பெரிய இரும்பு, அது செம்புலையோ இரும்புலையோ செய்யப்பட்ட ஒரு பெரிய ஒரு பிளேட்டு, அது நமக்கு என்ன செய்கிற, முன் செல்லுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பாக என்ன செய்கிறார், முன் செல்லுகிறவராக இருக்கிறார். அந்த எல்லா எதிர்க்கிரியைகளுக்கும் நம்மளை விலக்கி பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார், முன் செல்லுகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 1:6 வசனம், நம்ம வாஸ்த சங்கீதத்தில் 1 கடைசி வசனம் என்ன சொல்லுகிறது? 1:6 வாசிங்க. கர்த்தர் யாருடைய வழியை அறிந்திருக்கிறாரா? நீதிமான்களுடைய வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கருடைய வழியோ அழியும். அப்ப நம்முடைய வழியை அவர் என்ன செய்திருக்கிறாரா? நீதிமானுடைய வழியும் அறிந்திருக்கிறார், துன்மார்க்கருடைய வழியும் அறிந்திருக்கிறார். நீதிமானுடைய வழி என்ன செய்யப்படும், ஆசீர்வதிக்கப்படும், பாதுகாக்கப்படும். துன்மார்க்கருடைய வழி அழியும் அப்படின்னு சொல்ல. அப்போ ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பாக தருகிறார். எத்தனையோ இடங்கள்ல அவர் நாங்களை பாதுகாக்கிறேன்னு சொல்லுகிறார். அது மட்டும் இல்ல, ஸ்தோத்திரம், யோசுவா ஆண்டவர் மோசையை தெரிந்தெடுத்தார். மோசையை கொண்டு 6 லட்சம் 15 லட்சம் ஜனங்களை வழி நடத்தினார். மோசையுடைய காலம் முடிந்த பிறகு யோசுவா தலைமை பொறுப்பெடுக்கிறான். அப்போ யோசுவாவிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. உன்னோடு கூட இருப்பேன். எவ்வளவு நமக்கு ஒரு பாதுகாப்பு நிச்சயத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்முடைய குடும்பங்களில் தாயை இழந்து விடலாம், தகப்பனை இழந்து விடலாம், உறவினர்கள் இழந்து விடலாம், நம்பி இருக்கிறவர்கள் இழந்து விடலாம். ஆனால் இழந்தாலும் அவர் நமக்கு, யார் நீ உனக்கு இருந்தாலும் இல்லாட்டாலும் நான் உனக்கு துணையாக இருப்பேங்கிறார். அல்லேலூயா. அப்போ எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நமக்கு துணையாக பாதுகாப்பாக இருக்கிற தேவனாக இருக்கிறார் என்பது நிச்சயமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, சீஷர்கள், எல்லா சீஷர்கள் 12 சீஷர்கள் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். அவர்களோடு ஊழியம் செய்தார். ஊழியம் செய்து அவங்கள எல்லாத்தையும் ஊழியத்துக்கு அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வைக்கும்போது என்ன செய்கிறார், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் தருவேன்னு சொல்லலை. என்ன சொன்னார், ஒரு வார்த்தை, நான் உங்களை எங்கே அனுப்புகிறேன், எங்களுக்குள்ள ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறேன். சரியா? ஓநாய்களுக்குள்ளே அனுப்பு. இந்த ஓநாய் ஒன்று, இந்த கரடி ஒன்று, இந்த ரெண்டுமே என்ன செய்யும்னா கொதறி தள்ளிடும். சரியா? என்ன தெரியும், கொதறி தள்ளிடும். இப்போ ஒரு பாம்புனா ஒரு இடத்துல மட்டும்தான் கொத்தும், அல்ல ஒரு இடத்துல மட்டும்தான் கடிக்கும். அல்ல ஒரு குரங்குன்னு வச்சாலும் கூட ஒரு இடத்துல தான் கடிக்கும். சரியா? ஆனால் இந்த ஓநாயி, இந்த கரடியெல்லாம் என்ன செய்யும், கண்டபடி நம்மளை கடிச்சு கொதறி தள்ளிடும். அப்படியே வாழ்க்கையே சின்ன பின்னமாய் அப்படிப்பட்டது. அப்போது அந்த ஓநாய்க்குள்ளே தான் நான் என்ன செய்கிறேன், உங்களை
அனுப்புகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அப்படின்னு ஆண்டவர் அவங்கள அனுப்புகிறார். சீசர்களை அப்படி அனுப்புகிறார். ஆனால் எத்தனையோ பிரச்சனைகள் வரும், ஆனாலும் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறார். மத்திய எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களில் அங்கே ஒரு வாக்குத்தத்தமும் கொடுக்குறார். என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறார்? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவளுக்கு உபதேசம் பண்ணுங்கள். கடைசி லைன் தான் முக்கியம். என்னது? இதோ நான் உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருப்பேன். ஒரே அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தம் பாருங்க. இதோ உலகத்தின் சகல நாட்களிலும் ஸ்தோத்திரம், நான் உங்களோடு கூட இருப்பேன். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தங்கள் எவ்வளவு மேலானது, எவ்வளவு வாக்குத்தத்தங்கள், அது எவ்வளவு உண்மை உள்ளது. அப்போ இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நாம் விசுவாசிக்க வேண்டும், அவற்றை நம்ப வேண்டும், அவற்றை அறிக்கையிட வேண்டும், அவற்றை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ நம்ம விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும், அதை கடைபிடிக்க வேண்டும், அதை என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அப்போ ஓநாய்க்குள்ளே தான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் கடைசி வரைக்கும் நான் உங்கள் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அப்போது சோதரம் ஆதியாகமம் மறுபடியும் 15ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது ஒரு பெரிய யுத்தத்தை கண்டிருக்கிறான். அங்கு வந்த பொழுது அங்கு என்ன செய்கிறான்? நான் உனக்கு முன்னே செல்லுவேன் அப்படின்னு ஆண்டவர் அவருக்கு சொல்லுகிறார். அப்போ பாருங்க, ஆபிரகாமுக்கு அங்கு என்ன உண்டாயிட்டான்? ஒரு தரிசனம் உண்டாயிட்டு. இல்லையா சொல்லலாமா? அப்போ தரிசனம் சொப்பனம் ரெண்டன்னா வித்தியாசம் இருக்கு. தரிசனம்னா என்ன, சொப்பனம்னா என்ன? தரிசனம்னா என்ன? சொப்பனம் சொப்பனம் தூங்கும்போது வர்றது. தரிசனம் ஜெபம் பண்ணும்போது, ஜெபம் பண்ணும்போது அப்படி ஒரு ஃபிலிம், அப்படி ஒரு படம் ஓடன மாதிரி, அப்படியா? சரியா? அப்படிதான், அதுதான் உண்மை. அப்போ சொப்பனம் என்பது தூங்கும்போது ஆண்டவர் கொடுக்கிறது. சரியா? அப்போ யாக்கோபு என்ன செய்தான்? என்ன கண்டான்? சொப்பனத்தை கண்டான். சரியா? அவன் நல்லா தூங்கி ஒரு கல்லை வச்சு தூங்கிட்டு இருக்கிறான். என்ன சொப்பனத்தை கண்டான்? தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குறதையும் அங்கே பார்க்குறான். ஆனால் ஆபிரகாமு அவர் தூங்கலை, முழித்திருக்கிறான். பகல் நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவனோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் அவன் அங்கு ஒரு தரிசனத்தை காண்கிறான். அல்லேலூயா. அந்த தரிசனத்தில் தான் ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார், ஆபிரகாமே நீ என்ன செய்யாதே, பயப்படாது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆபிரகாமே நீ பயப்படாது, நான் உனக்கு என்ன செய்வேன்? கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருப்பேன். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்முடைய தரிசனத்தில் நம்மோடு பேசுகிறவர், சொப்பனத்திலே பேசுகிறவர். தரிசனத்தினால்தான் எப்படி பேசுவார்? ஆண்டவர் ஏதாவது ஒரு ஊழியர் மூலம் பேசுவார், வேத வசனங்கள் மூலம் பேசுவார், ஏதாவது ஒரு சம்பவத்தின் மூலம் பேசுவார், ஏதாவது ஒரு இன்சிடென்ட், ஒரு காரியம், ஏதோ ஒரு நஷ்டம், ஒரு பிரச்சனை ஒரு ஏதோ ஒரு தடை அதில் நம்மோடு பேசுகிற தேவனாக இருக்கிறார். அப்போ ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவர், நமக்கு தரிசனத்தை காட்டுகிறவர். நாம் செய்ய வேண்டியவற்றை, நீ இப்படி செய்யணும், இதை செய்யக்கூடாது, இப்படி நடக்கணும், இதை இப்படி நடக்கக்கூடாது, இப்படி போகணும் என்கிறதை பேசுகிற தேவன். அப்படிதான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன செய்கிறார்? தரிசனத்தில் அவருக்கு உருவாகி, நான் உனக்கு கேடகமும் அல்லேலூயா மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கு ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? ஆவிக்குள்ளானேன் என்று சொல்லுகிறான். அங்கு ஒரு தரிசனத்தை காண்கிறான். எடுத்து வாசிங்களேன். 1:10, 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான சத்தத்தை கேட்டேன். அல்பாவும் ஒமேகாவும், முந்தினவரும் பிந்தினவரும் ஆமென். போதும். அப்போ பாருங்க, யோவானுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? தரிசனமாகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் நமக்கு தரிசனமாவார். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம வேலை செய்துட்டு இருக்கும்போது, அல்லது ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது, அல்லது ஒரு இடத்துல உட்காரும் பொழுது, அல்லது ஒரு காரியத்தை வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது, அல்லது ஒரு பாடலை நம்ம கேட்டுட்ருக்கோம், அப்போ ஆண்டவர் பேசுவார். தரிசனத்தில் நமக்கு தரிசனமானார். அல்லேலூயா. மோசேக்கு ஆண்டவர் எப்படி தரிசனமானார்?
அவன் நடந்து வந்துட்டு இருக்கிறான். ஒரு முட்செடி என்ன செய்கிறது? எரிந்து கொண்டு இருக்கிறது. பச்சையான முட்செடி எப்படி இந்த வேளையில் எரிந்து கொண்டு இருக்கிறது? கிட்ட போகிறான். கிட்ட போகும்பொழுது ஆண்டவர், நான் சர்வ உள்ள தேவன், நீ உன் பாத ரட்சையை கழற்றி போடு, நான் உனக்கு தரிசனமாகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவருக்கு தரிசனமானார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ளவர், அவர் தரிசனமாகிற தேவன், அவர் வல்லமுள்ள தேவன். அப்போ ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன செய்கிறார்? தரிசனமாகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அப்போ 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு தரிசனமானது மட்டுமல்ல, 12வது அதிகாரத்தில் அவருக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்குறோம். நான் அவனை என்ன செய்வேன்? வானத்து நட்சத்திரை போலும், கடற்கரை மணலை போலவும் உன்னை என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன். உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அல்லேலூயா. உன் சந்ததியை உன்னை என்ன செய்வேன்? நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அல்லேலூயா. ஆசீர்வாதங்களை கொடுத்தது மாத்திரமல்ல, ஆபிரகாமுக்கு நான் எப்படிப்பட்டவர் என்பதை தரிசனமும் ஆனார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர், நமக்கு தரிசனமாகிற தேவன். அது மட்டுமல்ல, கடைசியாக அங்கே சொல்லப்பட்டிருக்க அவர் மகா பெரிய பலனுமாக இருக்கிறார் என்று சொல்கிறார். யாராவது இங்கிலீஷ் பைபிளை வச்சுருக்கிறீங்களா? இங்கிலீஷ் பைபிளில் பார்க்கும்போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் உங்களை கொண்டு போய் விடுவேன். அல்லேலூயா. ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில், அந்த உயர்ந்த ஒரு இடத்துல உங்களை நான் என்ன செய்வேன்? கொண்டு போய் ஒரு உயர்ந்த ஒரு நிலையில் கொண்டு போய் வைப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்ம இருக்கிற நிலைமையிலே அல்ல, ஒரு இருக்கிறதுலேருந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு போக அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதத்தில் நீங்கள் விரும்பினீங்கன்னா ஆண்டவர் நம்ம இருக்கிற நிலையிலேருந்து ஒரு உயர்வை தருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இருக்கிற நிலையை காட்டலாம், அவர் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் நம்மளை கொண்டு போய் விட அவர் போதுமானவராக இருக்கிறார். எனவே நாம் செய்ய வேண்டியது, ஆபிரகாமுக்குள்ளே இருந்த அந்த விசுவாசம், ஆபிரகாமுக்குள்ளே இருந்த அந்த நம்பிக்கை, நிச்சயம் ஆபிரகாமுக்குள்ளே இருந்த அந்த எப்படினாலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்கிற அந்த தைரியம். அல்லேலூயா. அந்த சோதோமின் ராஜாவிடத்தில் போய், அங்கே அங்குள்ள ராஜாக்களிடத்துலெல்லாம் போய் அவர் எல்லாவற்றையும் ஜெயித்து அவருடைய சகோதரனை மீட்டு கொண்டு வருகிறார். அப்படிப்பட்ட ஒரு தைரியமும் நம்பிக்கையும் விசுவாசமும் இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை, மேன்மையை அவர் தந்து நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், நாம் செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவரே, என்னுடைய பலன் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் தான் எல்லாம் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஆண்டவருக்கு நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிக்கும் பொழுது, நம்ம முற்றிலுமாக நம்மளை தாழ்த்தும் பொழுது, ஆண்டவரே நான் ஜீரோ அப்படின்னு யார் சொல்கிறீங்களோ ஆண்டவர் நமக்கு முன்னாடி ஒரு ஒன்றா வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எத்தனை ஜீரோ போட்டுட்டு ஒரு ஒன்று இருந்துச்சுன்னா அது மதிப்புள்ளதாக மாறிவிடுகிறது. அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்தி, ஆண்டவரே நான் ஒன்று இல்லைன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு எப்படி எண்ணினாரா? நீதியாக எண்ணினார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம ஆலயத்துக்கு வர்றோம்ல, அதை ஆண்டவர் எப்படி எண்ணுகிறாருங்கிற? நீதியாக எண்ணுகிறார். நம்ம ஆண்டவருக்கு கொடுக்குறோம்ல, அது ஆண்டவர் எப்படி எண்ணுகிறார்? நீதியாக எண்ணுகிறார். நம்ம ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழுகிறோம் அல்லவா? பாவம் செய்கிற எல்லா சூழ்நிலை வந்த பொழுதும் நம்ம ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழுகிறோம் அல்ல, அதை ஆண்டவர் என்ன செய்கிறாரா? நீதியாய் எண்ணுகிறார். அல்லேலூயா. அப்போ அவர் நீதியுள்ள தேவன், நீதியுள்ள தெய்வம் மட்டுமல்ல, நீதியுள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா. நீதியாய் நியாயம் தீர்க்கிற கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் நியாயம் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனவே நாம் அவரை விசுவாசிப்போம், அவருடைய பாதையில் நடப்போம், அவருடைய வழியிலே நாம் நடக்கும் பொழுது, அதுக்கு முந்தின வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற 5ஆம் வசனம், அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால், ஸ்தோத்திரம், உன்னால் எண்ணக்கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வளவு வண்ணமாய் இருக்கும் என்று என்ன செய்தான்? அவரை ஆசீர்வதித்தான். அல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் நம்மையும் நம்முடைய சந்ததியையும் வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மையும் நம்முடைய சந்ததியும் பெருக பண்ணுவார். நம்முடைய செய்கிற எல்லா காரியங்களிலும் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். பெரிய வளர்ச்சியை கர்த்தர் நமக்கு தருவார், ஒரு மேன்மையை தருவார். எனவே நீங்கள் பயப்படாதிருங்கள், ஆண்டவரை நம்பியிருப்போம், அவர் கேடகமும் நம்பிக்கையும் திடனுமாய் இருந்து நம்மை காத்து நடத்துவார். கண்களை மூடுவோம். ஆமென். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை
ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல வாழி மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சிநேகம், சமாதானம் என்னும் என்னும் சதா காலங்கள் நம்ம அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.